வயசு 80-85 ஆகி போச்சு. ஒம்பாட்டுக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானப்பா. அதை விட்டு காடு காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏழை மூத்தவனே, இந்த வயசுல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமாடா? அன்னாடம் காட்டுல போய் என் காலை மிதிக்க போய் தாண்டா நான் நல்லா இருக்கேன். சரிப்பா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டப்பா. நீ சாப்பிட்டு விட்டு முன்னாடி போ, நானும் தம்பியும் பின்னாடியே வாரோம். ஏத்தா, இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நேற்று தானே கம்ப குத்தி போட்டேன், அதனால இன்னைக்கும் கம்ப கூழ் தாங்க. சரிதா, குடிச்சு போட்டு கிளம்புறேன். உடம்புக்கு நல்லா இருக்கும். இன்ன வரைக்கும் நானும் உங்க தாத்தாவும் ஆஸ்பத்திரி பக்கமாச்சு போயிருக்கோமா? அப்பத்தா, ஆமா அப்பத்தா, நீ சொல்றது சரிதான் அப்பத்தா. இன்னைக்கு என்ன கஞ்சிட்டா, அதையே ஊத்து, நாங்க குடிச்சு புட்டு காட்டு பக்கம் போய் நல்லா விளையாடிட்டு வரோம். இதுல புடிச்சத வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இரு. ஓகேம்மா, பாய்மா. ஐயோ அம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. என்னடி? என் ஐபோனை நான் என் பெட்ரூம்ல மறந்து விட்டுட்டு வந்துட்டேம்மா, போய் எடுத்துக்கு வாயம்மா ப்ளீஸ்மா. கொஞ்சம் வெயிட் பண்றேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாடி புடிடி. ரொம்ப தேங்க்ஸ்மா. பாய்மா. பாய்மா. ஸ்கூலுக்கு கிளம்பியாடா? நீ பாட்டுக்கு இன்னும் போன் வச்சே விளையாடிட்டு இருக்க. எக்ஸாம் வேற வருதுடா, ஸ்கூலுக்கு போடா.
ஜொப்ஜின்னு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதான்டா. டே டேடி திட்டு வாருடா, ஸ்கூலுக்கு போனா. டேடியை நான் சமாளிச்சுக்கிறேம்மா. அவரே சாயங்காலம் என் கூட தான் வந்து பப்ஜி தான் விளையாடுறாரு. போவியா? சீதா, ஏமா ராதா, இங்க வாங்க. யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாருமா வந்திருக்காங்க? அடியே கையில நல்லா இருக்கிறியா? பாத்து எமுட்டு நாளாச்சு. எனக்கு என்ன, ஆசையா பாத்துக்க. அப்பா ஆத்தா பாசமா பாத்துக்கிற 2 அண்ணங்க, உசுரையே கொடுக்க 2 மனைவிமாருங்க. எனக்கு என்ன கவலை? நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன். ராதா, சீதா, என் மகன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. தடபுடல விருந்து ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மாமா. எங்களுக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒத்த நாக்குனாரு. இப்ப பாருங்க, வேர்க்கொழிய புடிச்சு இந்த உசுர மட்டியே மணக்கிற மாதிரி குழம்பு வச்சுக்கிறோம். ஏழை பெரியவனே, ஏழை சின்னவனே, இங்க வாங்கடா. என்னப்பா? என்னங்கப்பா? இன்னைக்கு முட்டை வைக்கிற கோழியா பார்த்து விரட்டி புடிங்கடா. சரிப்பா, சரிங்கப்பா. என்னங்க பத்திரிக்கை எடுங்க, எல்லாருக்கும் கொடுப்போம். இந்தாங்கப்பா, இந்தாங்கன்னு பத்திரிக்கை எடுத்துக்கோங்க. உங்க பேரன் பேத்தி, உங்க மருமகன் மருமகளுக்கு வர வைகாசி முதல் முகூர்த்தத்துல பாப்பாப்பட்டி கோயில காது குத்து வச்சிருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் வந்து சீரும் சிறப்புமா இந்த விசேஷத்தை நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என் செல்ல தங்கச்சி விசேஷம் வச்சிருக்கப்ப நாங்க எப்படி வந்து நடத்தி கொடுக்குறோம் பாரு. இந்த ஊரே அசந்து போற மாதிரி சும்மா தாறு மாற தட புடலாம் வேற லெவல்ல செஞ்சு காட்டி புடுறோம். மாமா, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவங்க தகுதியை மீறி கடன் உடனே வாங்கி இல்ல நிலப்புலத்தை வித்து அப்படி இப்படின்னு எந்த சீரும் செய்யக்கூடாது. நம்மளுக்கு சோறு போட்டு வாழ வைக்கிறதே நம்ம விவசாய பூமி தான். தயவு செஞ்சு இடத்த கிடத்த வித்துறாதீங்க. உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. எனக்கு உங்க சீரை விட உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான் என் பிள்ளைங்களுக்கு அவசியம். சந்தோஷம் மாப்பிள்ள. இந்த காலத்துல எப்படி ஒருத்தவரை பாக்குறதே அபூர்வம் தானே. நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. எங்களால என்ன முடியுமோ அதை கட்டாயம் செஞ்சிருவோம் மாப்பிள்ள. சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள.